நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு லவ் ஸ்டோரி தமிழில் பார்ப்போம்ல, அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது. செல்வராகனோட பீக்கில் வந்த லவ் ஸ்டோரிஸு, இல்லை தனுஷோட கரியர் ஸ்டார்டிங்கில் வந்த லவ் ஸ்டோரிஸ், அந்த ஒரு பீக் ஃபீல் வந்து இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக வருது. தனுஷ் ஆஸ் அ டைரக்டர் ரொம்ப நல்லா ஒரு வேலை பண்ணியிருக்காரு. ஒரு திரைக்கதையாகட்டும் சரி, ஆர்டிஸ்ட்டை வேலை ஆகணும் சரி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு குறை என்னன்னா, ஹீரோ வந்து 100% தனுஷ் மாதிரி நடிக்க வச்சிருக்காரு. இதில் ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் அந்த ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது அவரோட இண்டிவிஜுவாலிட்டி, அவரோட தனித்திறன் வந்து வெளில தெரியல. ஃபுல்லாகவே ஹீரோ வந்து தனுஷ் மாதிரியே தான் தெரிஞ்சார். வாழ்வினுடைய அர்த்தம் என்ன தெரியல, காதலுக்கு ஒரு புதிய விளக்கம் கொடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த குழப்பத்தை அவர் பதில் சொல்லலை, அதுக்கு ஓப்பன் எண்டாக விட்டுட்டார். இன்னும் கொஞ்சம் சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன இருக்குது. மற்றபடி படம் கொஞ்சம் நல்லா என்டர்டெய்னிங்காக போகிற மாதிரி இருக்கு. டைரக்ஷன் வந்து தனுஷனுடைய டைரக்ஷன் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதாவது ராயன் படம் வேற ஒரு ஜேர்னலில் இருந்தது, இது ஒரு வேறு ஜேர்னலில் இருக்குது. காதலை வந்து வித்தியாசமாக அவர் அணுகியிருக்காருன்னு எனக்கு தெரியுது. ஆனால் ஏதோ சொல்ல வர்றாரு, ஆனால் அதுக்கான விடையை வந்து எதிர்காலம் தான் பதில் சொல்லணும். ஒருவேளை ஒரு பர்சனல் லைஃப்பில் ஏதாவது ஒரு கதையை சொல்ல வந்தாரா என்னமோ தெரியல. பட் ஏன்னா இந்த ஹீரோயினோட அப்பா ரொம்ப பெரிய ஆள்னு சொல்லிட்டு ரஜினி கம்பேர் பண்ணி சொல்கிறாரா என்னன்னு தெரியல. பட் நம்மளுக்கு வெளியில் நம்மளுக்கு வந்த நியூஸ் படி பார்த்தீங்கன்னா, இவரோட லைஃப்பில் டக்குன்னு தான் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, இவரும் சூப்பர் ஸ்டாரோட பொண்ணும். ஸோ அந்த கதையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரத்குமார் வந்து இது வரைக்கும் அவர் நடித்த படங்களில் வந்து ஒரு ஹீரோவாக ஒரு நல்ல மெச்சூர் கேரக்டர் நடிச்சிருப்பார். இதில் ஏதோ நார்த் இந்தியன் அப்பா மாதிரி வாய்ஸ்லாம் மாற்றி ஒரு வடநாட்டு டச்சில் உள்ள பணக்கார ரோல் எடுத்ததுனால ஒரு வட இந்திய அப்பாவுடைய ஒரு இதில் பேசுகிற மாதிரி எனக்கு தெரியுது. படத்தோட கதை என்னன்னா, ஹீரோவுக்கு வந்து லவ் ஃபெயிலியரு. ஸோ அந்த டைம் வேற ஒரு பொண்ணை வந்து பார்க்குறாங்க, கல்யாணம் பண்ண போகிற மாதிரி இவங்க டேட்டிங் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டைமில் வந்து அவரோட எக்ஸ் லவரோட மேரேஜ்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் வருது. ஸோ இவர் கிளம்பி அங்கே போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு அந்த பொண்ணு வந்து கூட சேராரா இல்லையாங்கிறதா படத்தோட ஸ்டோரி. ஃபுல் ஃப்ளாஷ்பேக்கில் தான் அவரோட லவ் ஸ்டோரி எல்லாமே காமிக்கிறாங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பராக இருக்குது. எந்த ஒரு லேகெல்லாம் ரொம்ப ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாக வர ஹீரோயின் நல்லா இருக்காங்க. அவங்க கொஞ்சம் மாற்றி போட்டு தான் சரியாக இருந்திருக்கும் அப்படின்னு என்னுடைய சொந்த. பட் ஏன் சொல்கிறேன்னு தெரியல. பட் என்ன சொல்ல வந்தவரோ அந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் படத்தில் சூப்பராக இருக்குது. மற்ற படங்களில் பார்த்தீங்கன்னா மியூசிக் ரொம்ப ஹெவியாக இருக்கும், நம்மளுக்கு லிரிக்ஸ் கேட்காது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மியூசிக் கொஞ்சம் அளவை போட்டு லிரிக்ஸ் நல்லா கேட்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. கோல்டன் ஸ்பேரோ சாங்கு சூப்பர் ஹிட் ஆகி நம்மளுக்கு பயங்கரமாக வைப் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பாட்டோட மீனிங் வந்து இந்த படத்தில் அந்த சிச்சுவேஷனில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு புரியுது. ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு வார்த்தையுமே இந்த படத்தோட கனெக்ட் ஆகி ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. February 14 வர வேண்டிய படம் February 21 வருது. பட் ஸ்டில் நல்ல ஒரு படம், நல்ல ஒரு லவ் ஸ்டோரி, லவர்ஸ்க்கு ஒரு விருந்து. ஒரு அவங்க வந்து நல்ல ஹைட்டாக ஹேண்ட்ஸமாக நல்லா இருக்க மாதிரி இருக்குது கம்பேரிட்டிவாக சொல்கிறேன். மற்றபடி அவங்க ஏற்கனவே படங்களில் நடித்ததுனால அவங்க ஏற்கனவே நடித்ததுனால அவங்கள போட்டாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் புதுசாக ஃப்ரெண்டாக வந்தவங்க நல்லா நடித்த மாதிரி இருக்கு. அவங்க ஒரு நியூ ஃபேஸ் மாதிரி தெரியல. சரண்யா மேடம் வந்து எப்பயுமே அவங்க பார்த்த ரோல் தான். அவங்க இன்னும் கொஞ்சம் அடக்கி வச்ச மாதிரி இருக்கு. கொஞ்சம் வித்தியாசம் காட்டியிருக்காங்க. சரண்யா வந்து யூஸ்வல் அம்மா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் இங்கிலீஷ்லாம் பேசிக்கிட்டு கொஞ்சம் வித்தியாசப்படுத்தியிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கு சார். தனுஷ் நடிச்சா அப்படி இருந்திருக்காங்கிறது ஒரு பெரிய வித்தியாசமே வராது. ஏன்னா ஹீரோ அப்படியே தனுஷ் மாதிரியே ஒரு மாற்றிருக்காரு. ஸோ தனுஷ் நடிச்சிருந்தா கூட இதே மாதிரி தான் வந்திருக்கும். இந்த படத்தில் வந்து பெருசாக மாஸ் சீன்ஸ் கிடையாது. அவர் தனுஷ் இப்போ நிறைய மாஸ் சீன்ஸ் வச்சு நடிக்கிறாரு. இந்த படத்தில் மாஸ் சீன்ஸ் கிடையாது, வெறும் அந்த லவ் போர்ஷன்ஸ் தான் வந்து ஃபுல்லாகவே வரும். இடையில ஒரு ஃபைட் மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த இடத்துல கூட அவர் ஃபைட் பண்ணாமல் ஒரு புத்திசாலித்தனமாக ஒருத்தன் வந்து வீக்காக இருக்க எப்படி எஸ்கேப் ஆகணும் அந்த மாதிரி தான் எஸ்கேப் ஆகிருக்காரு. ஸோ தனுஷ் அந்த ஒரு விஷயத்தினால அவர் படத்தை நடிக்கலன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஹீரோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தனுஷாவே மாற்றிட்டார் அவர். படம் லவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய விதமான லவ்லாம் இருக்குது. டபுள் சைடு லவ் இருக்குது, சிங்கிள் சைடு லவ் இருக்குது, தனுஷை சுற்றி அவ்வளோ லவ் இருக்குது, அந்த ஹீரோயினை சுற்றி அவ்வளோ லவ் இருக்குது. இதை தாண்டி அந்த காமெடி என்ன இன்னொரு ஃப்ரெண்டு கேரக்டர் அதுக்கிடையில் ஒரு லவ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லவ் இந்த படத்தில் நிறைய விதமாக இருக்குது. இல்லை இது கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கக்கூடிய ஒரு படம் தாங்க. ஏன்னா ஃபேமிலியாக வரும்போது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தையோட வரும்போது அந்த லவ்ங்கிற ஒரு விஷயம் உண்மையிலே நல்ல ஒரு டீப்பான ஒரு ஃபீலு.
ஸோ கண்டிப்பாக எல்லார் லைஃப்லையும் லவ் உண்டு. ஸோ கண்டிப்பாக இது ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அசிங்கமாக எந்த ஒரு விஷயமும் கிடையாது. குழந்தைங்கள்லாம் கூட சேர்ந்து கூப்பிட்டு வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு படம். ரொம்ப அருமையான படம், ஃபேமிலியாக பார்க்கலாம். மெயினாக லவ்வர்ஸு யூத் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். இன்னொன்று, இன்றைக்கி வந்து லவ்ங்கிறது ரொம்ப பெருசாக இல்லை. இந்த இன்றைக்கி இருக்க 2K கிட்ஸ்லாம் இந்த மாதிரி லவ்லாம் பார்த்து லவ்ங்கிறது அப்படி ஒரு ஃபீலுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும்.